வணக்கம் மக்கள், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம ஒரு ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். வாழைப்பழ ரவா உருண்டை பேர் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்கிறதுக்கு 2 வாழைப்பழம் இருந்தால் போதும், ரொம்பலாம் தேவை கிடையாது. நல்லா பழுத்து இருக்கணும், அணிங்கும் இருக்கக்கூடாது, கழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா பழுத்து இருக்கணும். இந்த மாதிரி 2 பழத்தையும் நல்லா உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கைனால் பிசைஞ்சாலும் சரி, ஏதாவது கரண்டி இதை வச்சு பிசைஞ்சாலும் சரி, நல்லா பிசைஞ்சு கூழ் மாதிரி ஆக்கிக்கணும். செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவா. வீட்டில் நான் செஞ்சு வச்சேன், வீட்டில் ஒன்றோட இல்லை, எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லோரும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சு இந்த மாதிரி நெய் அல்லது எண்ணெய், நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், நீங்கள் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா கலக்கி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அதில் சூடு பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு சூடு வந்தோன்னா நம்ம வாழைப்பழத்தை அதில் போட்டுற வேண்டியது. போட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏன் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம்னா, சும்மாவே சேர்த்து பண்ணிக்கலாம். ஏன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம்னா கொஞ்சம் கலராக இருக்கும். கலருக்காக தான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். வேண்டாட்டி நீங்கள் அது போட வேண்டாம், சும்மாவே போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் வேறு கலர் வேணும்னா கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணும்னா அதை சேர்த்துங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா கிண்டி அடியில் பிடிச்சிடாமல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு கப் ரவை சேர்த்துக்குங்க. வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா வறுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வறுக்காததையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் வறுத்து சேர்த்துங்க, இன்னமும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கட்டும் அந்த வாழைப்பழமும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பண்ணிக்கங்க. கீழே அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லாவே இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு எந்த கப்பில் நீங்கள் ரவை போட்டிங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்க்காத பால் ஊற்றணும். பால் காய்ச்சிருக்கணும். காய்ச்சி ஆற வச்சு தண்ணி சேர்க்காமல் இருக்கணும். அப்போதே நல்லாயிருக்கும். ஏன் பால் ஊற்றுறோம்னா அப்போதே நமக்கு அந்த நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம பால்லேயே அது நல்லா வெந்துடும். அதுக்காக தான் பாலும் ஊற்றுறோம். பாலை ஊற்றி நல்லா வேக வச்சுங்க. பத்தலைன்னா அடி பிடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இடையில கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். அடுப்பு முக்கியம். ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிடும், ஒன்றுத்துக்காக போயிடும். அதுக்காக பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சு ஊற்றி நல்லா கெட்டித்தன்மை வர்ற மாதிரி செஞ்சு எடுத்துங்க. இப்போ பாருங்கள், கெட்டியாக வந்துருச்சு. இப்போ சூப்பராகவே நமக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ கொஞ்சோண்டு அதில் பால் ஊற்றிக்கங்க. பால் ஊற்றிட்டு நாட்டு சர்க்கரை இல்லாட்டி சீனி சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக. நான் கடையில் வாங்கின சீனி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா வாழைப்பழம் ஏற்கனவே டேஸ்ட்டாக இனிப்பாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க. சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த பால் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடியில் பிடிச்சிடாமல் இருக்கணும், முக்கியம். அது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை அவங்களும் செய்யட்டும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி வீடியோ நிறையவே இருக்குது, இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏலக்காய் நச்சும் போட்டுக்கலாம், முழுசாகவும் போட்டுக்கலாம். நான் முழுசாதையும் போட்டிருக்கேன். நச்சு போட்டாலும் அந்த தூள் மாதிரி போட்டாலும் எல்லா பக்கம் சேரும். நான் ஏன் முழுசாக போட்டேன்னா அந்த உருட்டும் போது அதில் ஏலக்காய் வந்திருக்கும், லட்டு மாதிரி இருக்கும் பார்க்க. அதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் சேர்த்துங்க. இப்போ பாருங்கள், நான் ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ உருட்ட போகிறோம் நம்ம லட்டு மாதிரி. இந்த மாதிரி எடுத்து இந்த பதத்துக்கு இருந்தாலே மாவு நமக்கு உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி உருட்டி ஒன்று ஒன்றா உருட்டி தட்டில் நம்ம வரிசையாக அடிக்கிற வேண்டியது. அவ்வளோதான், முடிஞ்சு. லட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி நம்ம தட்டில் அழகாக அடுக்கி வச்சிடலாம். அப்புறம் ஒரு நல்ல விஷயம், நம்ம சேனல் மானிடைஸ் ஆகிடுச்சு. வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ ரொம்ப ரீச் ஆகலை. அதுக்காக இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க இப்போ வீடியோக்களை பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிங்க, இல்லாட்டி நெய் ஊற்றி இந்த மாதிரி வரிசையை அடிக்கிறங்க. வரிசையை அடுக்கி ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரையும் நல்லா வேக வைங்க. எண்ணெய் மேலே அந்த உருண்டை மேலேயே ஊற்றிக்கலாம். ரொம்பலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு அவசரப்பட்டு நான் எடுத்து பார்த்துக்கிட்டேன், அதனால் கீழே ஒட்டிக்கிச்சு. நீங்கள் அந்த தப்பை பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா எடுக்க வந்துடும். நம்ம போண்டா போடுற மாதிரி தான். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கும் மக்களே. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி குக்கிங் வீடியோ நிறையாவே இருக்குது. எல்லாமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த ப்ளேலிஸ்ட்டே ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுட்டு தட்டில் எடுத்துட வேண்டியது. இப்போ பாருங்கள், எல்லாமே வெந்துருச்சு. இப்போ ஒன்று எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன். எப்படி இருக்கும் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். டாட்டா பாய்.